ஒரு குறையும் சொல்ல முடியாத தங்க கம்பி, வைரீக கோட்டைகள் மீது வெடிகுண்டுகள் வீசி அதனை தகர்த்து எறிகின்ற டர்பீடோ, அந்த வர்ணனைக்கு முற்றும் பொருந்துகின்ற நம்முடைய தம்பி இன்றைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அந்த சிறப்பு மிகுந்த நாளில் அதை கொண்டாடியதோடு பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்களுடைய சிலைக்கு, அதிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்த சிலை, இந்த ராதாபுரம் தொகுதிக்கு மிகுந்த சிறப்பை சேர்த்திருக்கின்ற பெருமைக்குரிய நம்முடைய சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய முன்முயற்சியால் திறந்து வைக்கப்பட்ட அந்த சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு வரும் பொழுது நான் ஐயா குறித்து எண்ணியபடியே வந்தேன். இந்த ராதாபுரம் தொகுதி என்பது 96 தமாக உதயமான பொழுது எளிமையும் உறுதியும் உழைப்பும் உடைய ஒரு ஆசிரியர் பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, காங்கிரசிலே இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, மக்கள் பணிதான் முக்கியம் என்று முழக்கமிட்ட நம்முடைய சபாநாயகரை தந்த தொகுதி என்று மனமகிழ்ச்சியோடு அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி பார்த்துக் கொண்டே வந்தேன். அவர் போட்டியிட்ட 2016 தேர்தலிலே மதிப்பிற்குரிய இன்பதுரை அவர்களிடம் மிக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாலும் அவரையே வென்று அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக எந்த சபையிலே இருந்து குண்டுக்கட்டாக தூக்கி எறியப்பட்டாரோ அந்த சபைக்கே அதிகாரம் செலுத்துகின்ற சபாநாயகராக அங்கே அமர்ந்திருக்கின்ற, உழைப்பிற்கும் சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற அந்த பெருந்தன்மைக்கும் சொந்தக்காரர் அவர். தொகுதிக்கு அவர் செய்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இங்கே பதாகைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மிக மிக குறிப்பாக இந்த பவள விழாவை முன்னிட்டு அவரவர்கள் வீடுகளில் அனைவரும் கொடியேற்ற வேண்டும். நம்முடைய கழகத்தினர் அவரவர்களுடைய வாகனங்களில் கொடியை பறக்க விட வேண்டும் என்று முதலில் அறிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கு அவரவர் வீடுகளில் கொடியேற்ற வேண்டும் இந்த பவள விழாவை முன்னிட்டு என்று அவர் அறிவித்ததை தொடர்ந்து மிகப்பெரிய சிறப்பாக முதல் முறையாக கூடங்குளத்திலே நம்முடைய கழகத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய பெருமையையும் தம்பி அவர்கள் தேடி தந்திருக்கின்றார்கள். ஆக கொடியேற்றி வைத்துவிட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய பூகோளத்தையும் சரித்திரத்தையும் நான் புத்தகத்தை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த தமிழ்நாட்டினுடைய நீல அகலங்களை நான் நடந்து சென்றே பார்த்தவன், இந்த மக்களுடைய அனைத்து தேவைகளையும் அறிந்தவன் என்று படிக்காத மேதையாய் காலை உணவு திட்டத்தை முதலில் கொண்டு வந்த மாமேதை நம்முடைய பெருந்தலைவர் ஐயா காமராசர் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு வானை நோக்கி ஏவுகணை போல பறக்கின்ற நம்முடைய கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு மிகச்சிறப்பான இந்த நாளை இனிப்புகள் அளித்து கொண்டாடிவிட்டு இங்கு வந்து பார்த்தால் திருவிழா போல இந்த தொகுதிக்கான சாதனைகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு காணொளியிலும் தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய முன்மாதிரி மாநிலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே சாதனை நாயகரான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை காட்டும் வண்ணம் காணொளி காட்சிகள், எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தொகுதிக்கு எடுத்துக்காட்டாக விளக்குகின்ற பதாகைகள், மிக மிக குறிப்பாக ஐயா அப்பாவு அவர்கள் கொண்டு வந்த I think the first project of interconnecting the rivers, நதிநீர் இணைப்பை திட்ட வடிவிலே இந்தியாவிலேயே முதலில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த 3 நதிகளை கூட்டு குடிநீராக இணைக்கின்ற அந்த திட்டமாகட்டும், தமிழ்நாட்டிலேயே முதல் இடமாக கிட்டத்தட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கொண்டு வந்திருக்கின்ற அந்த திட்டமாகட்டும், இங்கே பெருமையோடு பேசிய ஊராட்சி மன்ற தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தொட்டு காட்டிய இந்த பகுதிக்கான திட்டங்களாகட்டும், ஒரு சோறு பதமாக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றியின் எடுத்துக்காட்டாக இந்த தொகுதி திகழ்கின்றது. அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி என்றால், அத்தனையும் கொண்டு வருகின்ற முனைப்போடு செயல்படுகின்ற நம்முடைய சபாநாயகர் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி.